Hi, welcome to Vision Academy YouTube channel. Vision Academy YouTube channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell icon click பண்ணிக்கோங்க. So exam notification வந்துருச்சு group 2 group 2A so எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. Next group 4 க்கு வந்து பாத்தீங்கன்னா notification on the way next month வந்துரும். So current affairs வந்து ரொம்ப முக்கியமான part வந்து வகிக்கக்கூடியதா இருக்கும். So daily current affairs follow பண்ணனும். So அதுக்கு Vision Academy is the best choice. So make it sure நீங்க வந்து subscribe பண்ணிக்கோங்க. subscribe பண்ணாதவங்க and நம்ம இன்னைக்கு February 18 2022 கான current affairs daily current affairs வந்து பார்க்க போறோம். First one is SC Supreme Court lifts stay on Haryana quota for private jobs. So court அதாவது வந்து பாத்தீங்கன்னா Supreme Court request High Court means Punjab Haryana High Court to decide on plea again within 4 weeks. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை ரிலேட்டடா ஸ்டே வந்து வாங்கியிருந்தாங்க. அந்த ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் சுப்ரீம் கோர்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஹரியானா கோர்ட் அதாவது வந்து பஞ்சாப்க்கு ஹரியானாவுக்கு அண்ட் சண்டிகர் இவங்க 3 பேருக்கும் சேர்த்து ஒரே கோர்ட் தான் இருக்கு. ஸோ அந்த பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து வித்தின் 4 வீக்ஸ்க்குள்ள வந்து முடிச்சு விடுங்க, என்ன தீர்ப்பு கொடுக்கணுமோ கொடுத்துடுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லா, அதாவது வந்து ஹரியானா ஸ்டேட் லா படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லா கொண்டு வந்தாங்க. இல்லை 75% ரிசர்வேஷன் ஃபார் லோக்கல் யூத் இன் பிரைவேட் செக்டார் ஜாப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேயிங் லெஸ் தென் rupees 30,000 a month. அதாவது வந்து 30,000 ரூபாய்க்கு கம்மியா இருக்கக்கூடிய வேலைகள்ல கண்டிப்பா லோக்கல் யூத்துக்கு தான் 75% ரிசர்வேஷன் கொடுக்கணும் பிரைவேட் கம்பெனிஸை சொல்லியிருந்தாங்க. இதுவரை ஒரு லா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எகெயின்ஸ்டாக தான் நின்னாங்க. ஏன்னா பிகாஸ் இது வந்து நிறைய பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் சரி நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கை வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் தான் மெயினாக வந்து இதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா த லா அஃபெக்ட்ஸ் த ஐடியா ஆஃப் இந்தியா ஆஸ் அன் எக்கனாமிக் யூனிட். அதாவது வந்து எக்கனாமிக்கலாகவும் நம்ம வந்து யூனிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதா விஷயம். பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம யூனிட்டியாக இருக்கோம் அண்ட் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டியாக இருக்கணும். ஒரு இவ்வளோ மந்த்துக்கு சேலரி மந்த்லி இவ்வளோ வாங்குறாங்க சேலரி, அதே போல் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க தான் ஒரு மாநிலத்தில் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடுச்சு அப்படின்னா வந்து இங்கே எக்கனாமிக் யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டாப் கோர்ட் தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் ரெக்வஸ்டட் த ஹை கோர்ட் டு டிசைட் த ரிட் பெட்டிஷன் filed by the industrialist before it expeditiously and not later than a period of 4 weeks from Thursday. So this is what, so 4 வாரத்துக்குள்ள நீங்க இது இமிடியேட் அதாவது ஒரு மாசத்துக்குள்ள நீங்க இந்த இதுக்கு வந்து முடிவு சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹரியானா ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லோக்கல் கேண்டிடேட் ஆக்ட் அதான் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த அவங்க கொண்டு வந்த ஆக்ட் ரேட்டுங்களா த ஹரியானா ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லோக்கல் கேண்டிடேட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி பாடி இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா said in court that the act impacted 48,000 registered companies by ushering in inspector raj. ஸோ இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ராஜ் தானே இல்லைங்களா? அதாவது இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடியது. அதாவது நீங்கள் வந்து லோக்கல் பீப்புள்ஸ் தான் வச்சுருக்கீங்களா இல்லை வந்து வெளியிலேருந்து யாராவது வந்து ஹையர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறப்போ இது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வர்றப்போ கம்பெனிஸ் won't like these things and all ரைட்டுங்களா? ஸோ தட்ஸ் அ மெயின் இஷ்யூ. ஸோ இன்ஸ்பெக்டர் ராஜா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் நியூஸ் பார்த்தோன்னா இம்மைக்ரேஷன் பியூரோ சர்வ்ஸ் நோட்டீஸ் ஆன் ரொமானியன் ஹூ கேம்பெயின்ட் ஃபார் டிஎம்கே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்மைக்ரேஷன் பியூரோ அதாவது வந்து பியூரோ ஆஃப் இன்மைக்ரேஷனை பற்றி மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். வேறு எதுவும் நம்மளுக்கு அந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் நியூஸ்லாம் வேண்டியது இல்லை. திஸ் இஸ் அன் பியூரோ ஆஃப் இம்மைக்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் ஏஜென்சி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்மினிஸ்டரிங் immigration related functions such as immigration facilitation service at airports and foreigner registration. ஸோ ஒருத்தங்க இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வர்றாங்க என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் ஃபுல்லாக வந்து பியூரோ ஆஃப் இன்மைக்ரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு அட்மினிஸ்டர். 1971 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியூரோ ஆஃப் இம்மைக்ரேஷன் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இட் இஸ் ஹெடட் பை கமிஷனர் ஆஃப் இம்மைக்ரேஷன். So it is comes under the Ministry of Home Affairs but doesn't comes under any of the ministry's department. ஓகேங்களா? டைரக்டா வந்து it's an autonomous organization.
மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே டைரெக்டாக வந்து இருக்கக்கூடியது ரிப்போர்ட் பண்ணக்கூடியது. இட் நாட் கம்ஸ் அண்டர் எனி பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதா வந்து விஷயம். ஸோ இந்த பொலிட்டிக்கல் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத விஷயம். ஸோ நியூஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ சேர்பர்சன் நேம்டு ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1993 வந்து செட் பண்ண ஒரு பாடி, தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன், which is a statutory body. What is meant by statutory body? It comes under some act. ஓகேங்களா, அதாவது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் அப்படிங்கிறது வந்து செட் பண்ணுறத ஒரு ஆக்ட் மூலமாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஆக்ட் மூலமாக கொண்டு வந்த ஒரு பாடியாக இருந்தால் அது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லுவாங்க. ரைட் இல்லை, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டியூஷன் பாடினா கான்ஸ்டியூஷன்லேயே இருந்துச்சுன்னா அது கான்ஸ்டியூஷன் பாடி. நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னா என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன்லேயே சொல்ல ஆக்ட்லேயும் சொல்லலை, அது வந்து அவங்களா செட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நான் கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லாங்க. பிளானிங் கமிஷன் அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு பதிலாக இப்போ இருக்கக்கூடிய நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்ஸ்டியூஷனல் நான் ஸ்டாச்சுட்டரி பாடி. அது எந்த ஒரு ஆக்ட்லேயும் நிதி ஆயோக் கம்பல்சரி செட் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ரைட்டுங்களா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So it was constituted to deal with the cases related to crime against women. So women based ஆன கேசஸ் எல்லாம் வந்து டீல் பண்ணுறதுக்காக இவங்க வந்து செட் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு சேர்மன் அண்ட் 9 members வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் the women commission investigates specific problems of women and takes up studies related to women issues. ஸோ அடுத்து பார்த்தோம்னா அதாவது வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஆக்ட் வருது அப்படின்னா அந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இந்த உமன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது தே வில் எக்ஸாமின் இஃப் தேர் எனி வயலேஷன் ரிலேட்டட் டு உமன்ஸ் ரைட்ஸ் அப்படி இதெல்லாம் பார்ப்பாங்க. ரைட்டுங்களா, ஸோ தே வில் செக் இட் அவுட். இப்போ ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னாலும் பார்ப்பாங்க. அண்ட் ஒரு ஏதாவது பெரிய இஷ்யூ நாட் ஓன்லி ஆக்ட் பேஸ் பண்ணி இல்லாமல் மற்றபடி ஏதாவது வருது அப்படின்னாலும் தே வில் டீல் வித் தட். The Women Commission is also vested with sufficient power to safeguard women's rights and to ensure equality and protection for women against all forms of harassment and problems faced within the families and community. Various steps are taken by the commission to create awareness among the public regarding the legislation related to women. ஸோ உமன்ஸ்க்காக என்னெல்லாம் சட்டம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து அவேர்னஸ் கேம்பெயின்லாம் இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி கமிஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டு ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் அண்ட் என்ஷூர் வெல்ஃபேர் ஆஃப் உமன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உமன் ப்ரொடெக்ஷன், அடுத்து ஜெண்டர் இஷ்யூஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்ணுறது இவங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ். அடுத்து டு ரெக்கமெண்ட் டு தி கவர்மெண்ட் ஆன் வேரியஸ் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு உமன். ஸோ உமன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுங்கள் கவர்மெண்ட்டுக்கு, ரெக்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பாடியாகவும் இருக்குது. அடுத்து சுப்ரீம் கோர்ட் டு டேக் அப் ட்ரிபுனல் வேகன்சி இஷ்யூ சூன். ஸோ த சுப்ரீம் கோர்ட் அஷ்யூர்ட் லாயர்ஸ் தட், அதாவது வந்து ட்ரிபுனல்ஸ் இருக்கு இல்லைங்களா தீர்ப்பாயம், it will take up the issue of vacancies in key tribunal soon, while indicating that it is a problem that cannot be simplistically resolved by sending those responsible for the appointments to jail for contempt. அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரிபுனல்ஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி ட்ரூ ஒன். ட்ரிபுனல்ஸில் வந்து ஜட்ஜஸ் இருப்பாங்க, சோஷியல் வெல்ஃபேர் பர்சன்ஸ் இருப்பாங்க, சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. ரைட்டுங்களா, ஸோ இந்த ட்ரிபுனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் நிறைய விதமான ட்ரிபுனல்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. பசுமை தீர்ப்பாயம்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம சென்னையில் தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸே இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வேகன்சிஸ் வர்றப்போ அதை வந்து ஜஸ்ட்டு ஏன் வேகன்சி நீங்கள் ஃபில் பண்ணல, உங்களை வந்து நாங்கள் ஜெயிலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ண வேண்டியவங்களை வந்து அனுப்புறது, ஜெயிலுக்கு அனுப்புறதுனால ஒரு யூஸ் கிடையாது. ஸோ வி ஹாவ் டு மேக் இட் ஷூர் அதை வந்து சீக்கிரம் சரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் எடுத்து பேச போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. The bench has said tribunals across the country were on the verge of collapse. ஸோ அதாவது வந்து தீர்ப்பாயம் அப்படிங்கிறதே வந்து வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் இருக்குது. கேசஸ் ஹேட் பீன் அட்ஜார்ன்டு பை அ இயர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா, ஸோ அதாவது ஒரு வருஷம் வரைக்கும் தள்ளி போடுற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஏன்னா ஆள் இல்லை, வேகன்சி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால ஸோ இந்த வேகன்சி ஃபுல் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரிபுனல்ஸுடைய நிலைமை இதுதான். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸு, அதே போல் க்ரீனுக்கான, அதாவது வந்து என்விரான்மெண்டலுக்கான ட்ரிபுனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு தனித்தனியாக ட்ரிபுனல்ஸ் வந்தால் அதில் வேகன்சியை ஃபில் பண்ணும் இல்லைங்களா. ஸோ அந்த வேகன்சி ஃபுல்மெண்ட் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து அது வேஸ்ட்டு தான், இந்த வேர்ஜ் ஆஃப் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு நோ தட்
condition of tribunals by this news அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து இந்தியா again backs diplomacy at UNFSC, safety of Indians in Ukraine a priority. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன்ல இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுடைய சேஃப்டியை வந்து எடுத்துட்டு என்ஷூர் பண்ணும் அப்படிங்கறதுக்காக யூஎன்எஸ்சி கிட்ட மறுபடியும் அகைன் வந்து அதை பத்தி இந்தியா பேசியிருக்காங்க. அட் அ மீட்டிங் அட் தி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், த வெரி ஹையஸ்ட் பொசிஷன் இன் அதாவது யூஎன்ல டெசிஷன் மேக்கிங் பாடியிலேயே ஹையஸ்ட்ல இருக்கிறது யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் தான். At the meeting at the UNSC called by Russia to discuss the Ukraine crisis. Obvious ஆங்க, ரஷ்யா வந்து அந்த உக்ரைன் கிரைசிஸ் பத்தி பேசுறதுக்காக யுஎன்எஸ்சியை வந்து கால் பண்ணியிருக்காங்க மீட்டிங். India has been in touch with all concerned parties. It is our considered view that the issue can only be resolved through diplomatic dialogue. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போர் அப்படிங்கிறதெல்லாம் வேணாம், ஒரு டிப்ளமேட்டிக் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. And India's permanent representatives to the UN, TS திருமூர்த்தி, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. UN Security Councilல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ் பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு தி யுனைடெட் நேஷன் அப்படின்னு இருக்கிறவர் வந்து TS திருமூர்த்தி. இப்போ ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த பிரச்சனையை வந்து டிப்ளமேட்டிக் வேலை தான் வந்து சரி பண்ணணும், இந்தியன்ஸை வந்து பாதுகாக்கணும் உக்ரைனில் இருக்கிறவங்க, அதே போல் உக்ரைனில் போர் வேணாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து பேசுகிற மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா, ஸோ இந்தியா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க எக்ஸாக்டானு நம்மளுக்கு தெரில. அண்ட் நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின், முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, தமிழ்நாடு சேஸ் நோ இன் சுப்ரீம் கோர்ட் டு நியூட்ரினோ அப்சர்வேட்டரி. நியூட்ரினோ அப்சர்வேட்டரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேனி சைடில், தேனி மாவட்டத்தில் போடி அப்படிங்கிற இடத்துல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் எங்களுக்கு வந்து வி ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் தி நியூட்ரினோ அப்சர்வேட்டரி இன் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ண சொல்லி ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூட்ரினோ அப்சர்வேட்டரி எங்கள் தமிழ்நாட்டில் வேணாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். Tamilnadu has made it clear to the Supreme Court that it doesn't want the Indian Neutrino Observatory to be set up in a sensitive ecological zone in the Western Ghats at a great cost to wildlife and biodiversity and by ignoring the local opposition to the project. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ் வந்து தே ஆர் ரியலி அப்போசிங் தி நியூட்ரினோ அப்சர்வேட்டரி ப்ராஜெக்ட். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி தமிழ்நாடு என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் a வெரி சென்சிட்டிவ் இக்காலஜிக்கல் ஜோன், டைகர்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி அப்படிங்கிற செட் பண்ணோன்னா டைகர்ஸ்க்கு வந்து ஜென்ரலாகவே தே ஆர் வெரி சென்சிட்டிவ், அதான் வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. யாராவது நடமாட்டம்லாம் இருக்குது அப்படின்னா இட் ஓன்ட் கம் அவுட். ஸோ அது மாதிரியான ஒரு நார்மலாகவே ஷையாக இருக்கக்கூடிய உண்டு. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து டைகரை நடமாட்டம் அப்படிங்கிறது இருக்கிற இடத்துல வந்து இப்படி ஒரு நியூட்ரினோ அப்சர்வேட்டரிலாம் செட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸாக அந்த இடத்துல வந்து அந்த ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக போய்டும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ த ஸ்டேட் said the project would be a source of distress to the shy tigers and cause an enormous irreversible damage to the already bogged down Western Ghats. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. மற்றலாம் நம்மளுக்கு அது வேண்டியதில்லை. ஸோ மேக் இட் ஷோர் டைகர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஷை டைப்பில் இருக்கக்கூடியது தான், ரைட்டுங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இர்ரிவர்சபிள் டேமேஜ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு நியூட்ரினோ அப்சர்வேட்டரி அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அடுத்து அவங்க தான் முடிவெடுக்கணும். அடுத்து இந்தியா UAE டு சைன் ட்ரேட் பேக்ட் டுடே. ஸோ விர்ச்சுவல் சம்மிட் டு பி கண்டக்டட் ஆன் எக்கனாமிக் டைஸ், அதான் வந்து விஷயங்க. ஸோ இந்தியாவும் UAEயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விர்ச்சுவல் சம்மிட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் ஆஸ்பெக்டாக நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை பற்றி பார்ப்போம். இந்தியா அண்ட் UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், தட் இஸ் நத்திங் பட் துபாய்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஊர் தான், வில் சைன் தி ஃபர்ஸ்ட் எவர் பைலேட்ரல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அதாவது இந்தியாவுக்கும் UAEக்கும் இது வரைக்கும் பைலேட்ரல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. பைலேட்ரல் மீன்ஸ் ரெண்டு கண்ட்ரிஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறது.
ட்ரைலேட்ரல் அப்படின்னா 3 கண்ட்ரிஸ் ஓகேங்களா. மல்டிலேட்ரல் அப்படின்னா வந்து நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எடுத்துக்கிறது. ஸோ இந்தியா வந்து நிறைய கண்ட்ரிஸ் கூட பைலேட்ரலாகவும் சரி மல்டிலேட்ரலாகவும் சரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ யுஏஇ கூட போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமாக. இந்த FTA, that is Free Trade Agreement, a Comprehensive Economic Partnership Agreement, அதாவது வந்து CEPA அப்படி சொல்லக்கூடிய CEPA அப்படி சொல்லுவோம், is expected to be in focus during a virtual summit between Prime Minister Narendra Modi and the Crown Princess of Abu Dhabi, Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. இவங்க ரெண்டு பேருக்கு இடையே தான் வந்து virtual summit நடக்குது. ஸோ இதில் வந்து CEPA வந்து பார்த்தீங்கன்னா that is Comprehensive Economic Partnership Agreement அப்படிங்கிறது வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. A statement from the Ministry of External Affairs said the summit will provide both the leaders an opportunity to discuss bilateral cooperation and exchange views on regional and international issues of mutual interest. And Minister of Commerce and Industry Piyush Goyal had announced last week that negotiations on the trade pact had neared conclusion and that it was to be signed soon அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது வந்து ட்ரேடுக்காக வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிறது அப்படின்னா சும்மா டக்குன்னுலாம் வந்து போட்டுக்க மாட்டாங்க. ஸோ தே வில் நெகோஷியேட் போத் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய விதத்தில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டு அதே போல் என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ வந்து அலோவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலாம் வந்து இருக்குது ரைட்டுங்களா. ஸோ அப்படி அந்த ஒரு எக்கனாமிக் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய நெகோஷியேஷன்ஸ் போகும். ஸோ உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்டில் என்ன நடக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சைன் பண்ணுவாங்க. சைன் பண்ணுறது வெளியே எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரியும் ஃபைனலைஸ் பண்ணுற ஒரு ப்ராஜெக்டை வந்து அக்ரிமெண்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணுற வேலை தான். அதுக்கு முன்னாடி நிறைய நெகோஷியேஷன்ஸ் ஆகும். ஸோ அதான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் டாக்ஸி சர்வீஸ் இனாகிரேட்டட் இன் மகாராஷ்டிரா. ப்ராஜெக்ட் கனெக்ட்ஸ் நேவி மும்பை வித் தி மெயின் சிட்டி. ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வாட்டர் டாக்ஸி சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் கொண்டு வந்திருக்காங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா நேவி மும்பை ஏரியாவையும் மெயின்லேண்ட் மும்பை இருக்கு இல்லைங்களா, மெயின் மும்பை இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஓகேங்களா வாட்டர் டாக்ஸி நைஸ் ஐடியா. பட் எனிவே பார்த்துப்போம் அதை பற்றி. ஸோ சீஃப் மினிஸ்டர் உத்தவ் தச்சேரி inaugurated the Belapur jetty while Union Minister for Ports, Shipping and Waterways Sarbanand Sonowal flagged off the service. And இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $8.37 crore project will presently operate on 3 routes and the state and the center have shared the expenditure. அதாவது இந்த விஷயம் ஸோ க்ரோரில் ஏதாவது US டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோரில் போனாலும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போத் ஆர் ஷேரிங் தி எக்ஸ்பெண்டிச்சர். செலவு வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து வச்சுப்பாங்க ரைட்டுங்களா. ஸோ தட் இஸ் வாட். ஸோ இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர் டாக்ஸி வந்துட்டு நேவி மும்பைக்கு இடையில வந்து போகுது ஓகேங்களா. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. த 3 routes include Belapur to Ferry Wharf, the domestic cruise terminal, அடுத்து Belapur to Elephanta Caves and Belapur to Jawaharlal Nehru Port Terminal. அதான் வந்து JNPT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு போர்ட் டெர்மினல் இருக்குல்ல, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லாஜிஸ்டிக் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே JNPTயில் தான் நடக்குது ரைட்டுங்களா. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து மும்பை அப்படின்னு எடுத்துட்டாவே குட்டி குட்டி தீவுகள் இருக்கும். ஸோ அதில் வந்து எலிஃபண்டா கேவ்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை பற்றி நம்ம வந்து நிறைய ஹிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட்லையும் படிச்சிருப்போம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதையும் பார்த்துக்கணும். அடுத்து டிராஃப்ட் லாஸ் ஆன் ரெஃப்யூஜி ரைட்ஸ் நீட் ரிவிஷன். NHRC அதாவது வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மெம்பர் சேஸ் எக்ஸ்பர்ட் பேனல் குட் டேக் அப் டாஸ்க். மாடல் லாஸ் ஆன் அசலம் அதாவது வந்து ரெஃப்யூஜி ரைட்ஸை பற்றி இருக்கக்கூடிய டிராஃப்ட் லாஸை வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு ரிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாடல் லாஸ் ஆன் அசலம் அண்ட் ரெஃப்யூஜி that were drafted by the National Human Rights Commission decades ago but not implemented by the government could be revised by an expert committee அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NHRC உடைய மெம்பர் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் MM குமார் சஜஷன் அட் அ ரீசன்ட் மீட்டிங். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஜிஸ்க்காக எந்த ஒரு ஆக்டும் கிடையாது.
இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் இன் டிராஃப்ட் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ எழுதி இன்னும் அதை வந்து ரெடியாக நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணல. த மெயின் ரீசன் பிஹைண்ட் இஸ் த பாப்புலேஷன் தட் வி ஸ்ட்ரகிள். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியாவுடைய பாப்புலேஷனே வந்து நம்மளால இன்னும் அதுக்கு தேவையான விஷயங்களே செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்ம ரெஃப்யூஜிஸையோ இல்லை அசலமாக வரக்கூடியவங்களையோ அதாவது அகதியாக வரக்கூடியவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வச்சு பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம இல்லை அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ட்ரூ ஒன். பட் நிறைய பேர் வர்றாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கலம் கொடுத்துட்டு தான் இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக சொல்கிறேன். ஸோ இது அந்த டிராஃப்ட் லெவலில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ரிவைஸ் பண்ணி அதை ஆக்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய மெம்பராக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் குமார் வந்து சஜஷன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். So, India has not signed the United Nations Refugee Convention 1951. It's very important. So, refugees வர்றவங்களை வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ் ரெஃப்யூஜிஸ் கன்வென்ஷன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க 1951. அதை நம்ம சைன் பண்ணலை, நம்மளும் எதுவும் அவங்களுக்கு தெளிவாக வந்து ஒரு ஆக்ட் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து விஷயம். So, Justice Kumar said the refugees and asylum seekers were entitled to the rights in Article 14, 20 and 21 of the Constitution. ஸோ ஆர்டிகல் 21 நம்ம எல்லாருக்கும் அதாவது வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படி சொல்லிட்டு ஆர்டிகல் 14 சொல்லும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ஒரு மனிதன் வாழ்வதற்கான அனைத்து உரிமையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் எவ்ரிபடி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் கிடையாது, ஈவன் இந்தியாவுக்கு வெளியிருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து வாழ்றதுக்கு உரிமை இருக்குது. இட்ஸ் ஹியூமன் ரைட், அதை நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்டாக வச்சிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ரெஃப்யூஜிஸ்க்கும் இது இருக்குது. ஆஸ் பர் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கூடிய இந்த 3 ஆர்டிக்கல் இருக்கக்கூடிய ரைட்ஸும் ரெஃப்யூஜிஸ் அஸ்லம் சீக்கர்ஸ்க்கு இருக்குது. அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு ஸ்பெசிஃபிக் லெஜிஸ்லேஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. ஹி ஹைலைட்டட் த லேக் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் லெஜிஸ்லேஷன் கவர்னிங் ரெஃப்யூஜிஸ் அண்ட் அஸ்லம் சீக்கர்ஸ். தட்ஸ் வெரி ட்ரூ ஒன். நம்ம ஊரில் அகதிகளாக வர்றவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா பார்த்து தான் வந்து கொடுக்குறோமே அணியோ ஒரு சட்டத்தின் அடிப்படையில் நம்ம ஊரில் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ரோஷினி சங்கர் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் மைக்ரேஷன் அண்ட் அஸ்லம் ப்ராஜெக்ட் spoke of the NHRC's contribution in drafting the domestic asylum law and a model law for refugees in the 90s. The minutes of the meeting said, she suggested the drafts needed to be updated and converted into laws. அதாவது வந்து இருக்கக்கூடிய சட்டங்களே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவில் இன்னும் சட்டமாக வராத விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா எகைன் அப்டேட் பண்ணிட்டு லாவாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினி சங்கர் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் மைக்ரேஷன் அண்ட் அசிலம் ப்ராஜெக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இன் ஹிஸ் கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் ஜஸ்டிஸ் குமார் ஹைலைட்டட் த நீட் டு அப்டேட் த 2 old NHRC documents regarding the domestic asylum laws and model law for refugees, and he suggested constituting a panel or committee of scholars and domain experts to update these draft laws. The minutes said, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் எகைன் அண்ட் எகைன் ஒரே ஒரு விஷயத்த குமார் ஜஸ்டிஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் தான் குமார் அவர் வந்து இந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய NHRCயோடைய கமிஷனில் மெம்பராக இருக்கக்கூடியவர் வந்து சொல்லியிருக்காரு ரெஃப்யூஜிஸ் ரிலேட்டடாக டிராஃப்டை எகைன் அப்டேட் பண்ணிவிட்டு அதை லாவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மெயின் விஷயமா இருக்குது. அடுத்து சுரஜித் செங்குப்தா பாஸ்ட் அவே. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா Surajit Sengupta, one of the finest forwards of his time, breathed his last after a battle with COVID-19. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபுட்பாலருங்க, ஓகேவா, ஃபுட்பால் பிளேயர். ஸோ அண்டர் ஸ்டேட் வால்ட் ஆஃப் தி கொல்கத்தா ஜியண்ட் ஈஸ்ட் பெங்கால் அண்ட் மோகன் பெஹான் வாஸ் 71 and is survived by wife and son. Surajit, who was admitted to hospital after developing breathing problems on January 23. ஓகேங்களா. ஸோ கோவிட் இஷ்யூவால் வந்து சுராஜித் சென்குப்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பெங்காலை சார்ந்த ஃபுட்பால் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இறந்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு, which state says no to neutrino observatory? நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதாங்க, நம்ம தமிழ்நாட்டில் தான், அதுவும் தேனி மாவட்டம் போடி மலை பகுதியில் கொண்டு வர்றேன் அப்படி போடி சைடில் மவுண்டனில் வெஸ்டர்ன் காட்ஸில் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு நோ அப்படி சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். அடுத்து இந்தியா சைன்ட்
the first ever bilateral free trade agreement with United Arab Emirates. So UAE கூட தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ free trade first ever அவங்க கூட இதுதான் first time bilateral free trade agreement அப்படிங்கறத நம்ம சைன் பண்ணிருக்கோம். அடுத்து மூணாவது India's first taxi service, water taxi service actually, ரைட்டுங்களா, was inaugurated in which state? That is Maharashtra. Navy Mumbai connect பண்ணக்கூடிய India's first water service, water taxi service வந்து inaugurate ஆயிருக்கு மகாராஷ்டிரால. Full form of NHRC, it's a very normal one, National Human Rights Commission. They will come any human rights violation நடக்குது அப்படின்னா National Human Rights Commission தான் first ஆளா வருவாங்க. They are like civil court. They have the power of civil court, but they can't give any conclusion over verdict. ஏதாவது ஒரு issue வருது அப்படின்னா அது conclusion சொல்ல முடியாது, suggestion தான் சொல்ல முடியும். பட் ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்னென்னலாம் பவர் இருக்கோ அந்த அளவுக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வந்து பவர் இருக்கும். ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் வந்து பிரசிடென்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க என்னென்னலாம் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு. அண்ட் அகைன் ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன், ஒரு லா வருதுன்னா அந்த லாவில் ஏதாவது ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து அவங்கவுங்க ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 பக்கம் தான் இருக்கும். இந்திய அரசு அவர் வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வர்றாங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதே போல் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், அதே போல் SC ST அப்படின்னு சொல்லிட்டு உமன், அது மாதிரி நிறைய கமிஷன்ஸ் இருக்கிறீங்களா, அவங்க எல்லாரும் எக்ஸாமின் பண்ணுவாங்க. இதில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் ஆகுதா, எங்கள் கம்யூனிட்டிக்கு இஷ்யூ ஆகுதா, உமன்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகுதா, சைல்டை வந்து இந்த ஏதாவது ரைட்ஸ் சைல்டு ரைட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸாமின் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கவர்மெண்ட் கிட்ட சொல்லி உடனே அதை ரெக்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் இவங்க எல்லாருமே. ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அடுத்து சுரஜித் செங்குப்தா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ், தட் இஸ் ஃபுட்பால். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபுட்பால், பெங்காலை சேர்ந்த ஒரு பிளேயர். ஸோ ரீசெண்டாக அவர் வந்து இறந்துட்டார், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் COVID-19. தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான நியூஸஸ் வந்து பார்த்துருக்கோம். நியூட்ரினோ அப்சர்வேட்டரி வந்து பார்த்துருக்கோம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். அதே போல் ஹரியானாவில் வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து ப்ரைவேட் ஜாப்ஸ்லேயே வந்துட்டு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது எந்தெந்த ஆர்டிக்கல் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். இட் இஸ் ஆர்டிகல் 14, 20 and 21. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் மேக்ஸிமம் நியூஸ்க்குள்ளே, அதாவது பொலிட்டிக்கல் நியூஸ் மாதிரி வருது அப்படின்னா அந்த நியூஸை விட்டுருங்க, அதுக்குள்ளே ஏதாவது கான்ஸ்டியூஷன் ஆஸ்பெக்டில் நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது வருதாங்க அது மட்டும் பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கணும். மற்றபடி அந்த நியூஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ ஆல். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது TNPSC ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.